ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கு. அதாவது 13வது வாரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ இவ்வளோ தூரம் போச்சு ஒன்றுமே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக 12 பேர் இருந்தாங்க. டபுள் எவிக்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அன்ஷிதா வெளியே அனுப்புகிற மாதிரியும், ரெண்டாவது வந்து ஜெஃப்ரி அனுப்புகிற மாதிரியும் இருந்த பிளானை உள்ளே வந்து ஏதோ ஒரு கசமசம் நடந்து வேணாம் இவர் இதுக்கு மேலே வச்சு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை ஃபஸ்ட்டே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அன்ஷிதாவை இன்றைக்கி வந்துட்டு அனுப்ப போகிறாங்க. ஆல்ரெடி நேற்று அனுப்பிச்சி விட்டாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு அனுப்ப போகிற விஷயங்களை வந்து நம்மளுக்கு லைவில் காமிப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த 13வது வாரத்தில் யார் யாரெல்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ முத்துக்குமரனோட ஃபேன்ஸுக்கெலாம் வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தான் வந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னா முத்துக்குமரோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நான் பார்த்தேன். ஒரு விஷயத்த சொன்னார். இதெல்லாம் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். என்னென்னா என்னுடைய எய்ம் ஃபஸ்ட்டு எல்லா வாரமும் நான் நாமினேஷன்ஸில் வரணும், அதுதான் என்னுடைய எய்ம். ஏன்னா நான் மக்களை வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் பழக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை ஓப்பனாக சொன்னார். இதை தான் வந்துட்டு அசீம் ஃபாலோ பண்ணார். அதை நான் ஃபாலோ பண்ணணும். இவர் எப்போ சொன்னாரோ சொல்லலையோ கடைசியாக ஒரு 3-4 வாரமாக வரதே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா இவரை சார்ந்த நபர்களுக்குள்ள இவரோட ஓட்டு ஸ்பிட் ஆகி, அதாவது டேஞ்சர் சொல்லியிருந்தவங்களாம் வந்து மேலே வந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக மஞ்சரி சொல்லலாம். ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் டேஞ்சர் ஜோன் இருந்தாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க. ஸோ இந்த வாரமும் வந்துட்டு அந்த மாதிரி மாயஜலங்களை நடக்க போகுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 13வது வாரம் நாமினேஷன்ஸில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. சார் யார் யாரெல்லாம் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வரலை. ஸோ இந்த 13வது வாரத்துலேயும் முத்துக்குமரன் வரலை, 12வது வாரத்துலேயும் முத்துக்குமரன் வரலை. ஸோ ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல. ரைட், அடுத்தது யார் வந்திருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா தீபக் வந்திருக்காரு. ஸோ தீபக் போன வாரம் வரலை, இந்த வாரம் வந்திருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு இவருக்கு ஓட்டு அதிகப்படியாக வருமா அப்படி கேட்டிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா தீபக்கும் முத்துக்குமரும் ரொம்ப டீப்பாக இருக்காங்க இப்போது. ஸோ எப்படி வந்துட்டு மஞ்சரிக்கு வந்துட்டு ஓட்டு அதிகப்படியாக வந்துச்சு, அதே மாதிரி தீபக்கு அதை விட அதிகப்படியாக ஓட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸில் வரும்போது அவருக்கு ஓட்டு கம்மியாக தான் வந்துச்சு. இன்ஃபேக்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 3 பேருக்கு மேலே தான் இருந்தார். சரிங்க, கொஞ்சம் டேஞ்சர் பொசிஷனில் தான் இருந்தார். பட் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்துட்டு அது நடக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா முத்துக்குமரன் ரசிகர்கள் எப்படி மஞ்சரியை பார்க்குறாங்களோ ஜாக்லின் பார்க்கணும், அதை விட அதிகப்படியாக வந்துட்டு தீபக் மேலே ஒரு இது வச்சதுனால கண்டிப்பாக வந்துட்டு தீபக்கோட ஓட்டு கண்டிப்பாக எகரும், மாற்று கருத்தே கிடையாது. மேக்ஸிமம் செகண்ட் பிளேஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா தீபக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரெண்டாவது உள்ளே யார் வந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா மஞ்சரி. ஸோ மஞ்சரி நாராயணன் திரும்ப உள்ளே வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் அவங்க வந்துட்டு சேஃபாக தான் இருப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. முத்துக்குமரன் உள்ளே வந்தால் தான் அது வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ முத்துக்குமரன் இல்லாத காரணத்தினால வராது. பட் இருந்தாலும் மஞ்சரி வந்துட்டு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து முத்துக்குமரன் கிட்ட உரண்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஜாக்லினுக்கு சொம்பு தூக்கிட்டு இங்கே வந்து முத்துக்குமரன் எதிர்த்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்த பாதையை அவங்க மறந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல கொக்கி போட்டு நம்ம ஜாக்லின் சூப்பராக வந்துட்டு பப்பெட் மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைட், அதுக்கப்புறம் யார் வந்திருக்காங்கன்னா 13வது வாரமும் வந்து சாதனை படைத்த நம்ம ஜாக்லின் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது உண்மையிலேயே பெரிய ஒரு சம்பவம் தான். ஸோ ஜாக்லின் 13வது வாரமும் வந்திருக்காங்க, வேறு லெவலு. ஸோ கண்டிப்பாக ஜாக்லின் வந்து போன வாரமே வந்து ஃபஸ்ட்டாக வந்து வந்ததுனால இந்த வாட்டியும் கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்களோட ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதே மாதிரி அடுத்தபடியாக யார் உள்ளே வந்திருக்காங்கன்னா கோவா கேங்கில் வந்துட்டு இல்லைன்ற மாதிரி இருக்க நம்மளோட ரயான். ஸோ ரயான் வந்துட்டு உள்ளே வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த வாரம் டேஞ்சர் ஜோனில் வந்துட்டு கண்டிப்பாக பெரிய ஆப்பு இருக்குது. அதுக்குள்ளே டிக்கெட்டு ஃபினாலை வின் பண்ணிட்டாருன்னா தப்பிச்சார். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவருக்கு பாயாசம் ஊற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் உள்ளே வந்திருக்காங்கன்னா பவித்ரா வந்திருக்காங்க. ஸோ பவித்ரா மேக்ஸிமம் டிக்கெட்டு ஃபினாலே இவங்களுக்கு தான் கிடைக்குமோ, ஏன்னா இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது, கூடவே பார்த்தீங்கன்னா லக்கு, செம்ம லக்கு இவங்க பக்கம் சுற்றி வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக ஒருவேளை இவங்க எடுத்துருவாங்களோ அப்படி ஒரு பதவிப்பும் இருக்குது. அதே மாதிரி டிக்கெட்டு ஃபினாலே இல்லைனாலும் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஓட்டு இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் யார் உள்ளே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணவ், ஒத்தக்கை ராணவ். அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ஏன் வந்துட்டு இந்த கை ப்ராப்ளம் இருந்தாலும் ஏன் வந்து திரும்ப வந்துட்டு இவரை வந்து உள்ளே வச்சு இவங்க அழகு பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவர் வந்து போன வாரம் எந்த டாஸ்க்குமே கலந்துக்கல, ஏன்னா கையில் ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்போ மற்றவங்களும் கலந்துக்கிட்டு இப்போ வெளியவும் போயிருக்காங்க, இவர் கலந்துக்காமே உள்ளே இருக்கார். இப்போ செங்கல் டாஸ்க்கில் வந்துட்டு இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்துச்சு, ஓகே. பட் ஆனால் இது ஒரு கேமு. இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்கியூஸ் கொடுத்து உட்காந்துட்டா பரவாயில்லையா உங்களுக்கு சொல்லுங்கள்? ஏன் வந்து இவரை வந்து திரும்ப உள்ளே வச்சுருக்காங்க? இன்னும் வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக 3 வாரம் ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த செங்கல் டாஸ்க்கில் 1 வாரம், போன வாரம் 1 வாரம், இப்போ இன்னும் ஒரு வாரம் டிக்கெட்டு ஃபினாலையும் வந்துட்டு கை இப்படியே வச்சுட்டு ஓட்டினாலும் என்ன கதை எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் இவருக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட அந்த ப்ரொமோவிலே பார்த்துருப்பீங்க, தீபக் வந்துட்டு ராணுவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு வன்மையாக சொல்லியிருப்பார். என்னுடைய கருத்து அதுதான். ஏன் அப்படின்னா
பெருசாக இருந்தால் ஆனால் நல்ல மனுஷன். ராணா வந்து குறையே சொல்லக்கூடாது. ராணு ரொம்ப தங்கமான ஆள். பட் இந்த கேமில் அவர் என்ன கொடுக்குறாரு? இப்போ சௌந்தர்யாவை மட்டும் அவ்வளோ கழுவி ஒரு சில பேர் ஊற்றும்போது ராணுவம் அதே தானே, ஏன் அதை வந்து பார்க்க மாட்டேன்னு தெரியல. ராணுவம் நல்ல கேம் கொடுத்தாருன்னு ஓகே, பட் பெருசாக கொடுக்கவே இல்லை. ஆனால் இவருக்கு இப்படி தீபு கூட அருணை விட ஒரு சில பேர் சாக்லினை விட மஞ்சரி விடலாம் ஓட்டு வருது. எப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டுது. செய்தி எது எப்படியோ ராணுவ உள்ளே வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரம் வராத அருண் பிரசாத் உள்ளே வந்திருக்காரு. ஸோ அருண் பிரசாத் கண்டிப்பாக வந்துட்டு எப்பயுமே இது வரைக்கும் ஓட்ஸ் வந்ததில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கணிசமான ஓட்டு இது வரைக்கும் வந்திருக்கு. அதை மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு அருண் வந்து ஒரு நல்ல ஓட்டு வாங்குவார். மினிமம் ஒரு 5வது பிளேஸில் மேக்ஸிமம் இருப்பார். அடுத்தது யார் வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய விஜய் விஷால் செல்லக்குட்டி வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவருக்கு இந்த வாரம் பாயாசம் ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. 99% இந்த வாரம் இவர் காலி என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா ஓட்ஸ் அடிப்படையில் ரொம்ப டேஞ்சர் பொசிஷனில் இருக்கார். ஓட்ஸ் ஒரு பக்கம், இவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸில் பயங்கரமாக உடஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு மக்களுக்கு விருப்பமே இல்லை. சமீப டைமில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறாங்க, பயங்கரமாக டென்ஷனை கொதிச்சு போயிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் விஷாலுக்கு எங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா தர்ஷிகா கிட்ட இவர் என்ன பேசினார், எப்படி பழகினார் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நைட்டானால் வந்து 2 பேரும் குசுன்னு பேசுகிறதே ஒரு வேலையை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அன்ஷிதாக்கு தெரியும், அருணுக்கும் தெரியும். ஏன்னா அவர் பக்கத்தில் அதே பெட்டில் தான் இருந்தார். இவ்வளோ விஷயங்கள் தெரியும். அவங்க நைட்டு போய் என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, நான் உனக்காக இருக்கேன்னு அருண் பிரசாத் சொன்னார். இப்போ தர்ஷிகா வெளியே போனோன்னு அன்ஷிதா கிட்ட அதை விட அதிகப்படியாக சொல்லிட்டு அன்ஷிதா அதை போயிட்டு டவுட் வந்து அருண் கிட்ட போய் காதில் கேட்க, எனக்கு அந்த மாதிரி தெரியல, பட் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா அதை விட சந்தோஷப்படுற வேறு ஆள் யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான். இதை வந்துட்டு பொங்கல் மாதிரி தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ண போகிறேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருப்பேன். இவர் ஒரு பக்கம், அன்ஷிதாக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இப்போன்னு சொல்லிட்டு விஷால் ஒரு பக்கம். அதனால தான் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, பாவம் அன்ஷிதா இப்போ வெளியே போயிட்டாங்க. நீங்கள் வெளியே போனால் தான் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் நிற்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு ஃபினாலே வரைக்கும் இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு யார் காப்பாற்றுறது, அதனால் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 99% விஷால் காலி இந்த வாரம் அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எல்லாம் அப்படி தான் வந்திருக்கு. டேஞ்சர் சொல்ல தான் இருந்திருக்காரு. சரி ஏங்க என்னங்க போன வாரம்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், ஓட்டில் இப்போ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போன வாரம் இருக்கிறதுல ரொம்ப மட்டமாக தான் போயிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ரயானுக்கு கீழே தான் வந்துட்டு விஜய் விஷால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இப்போ வந்து 8 பேரில் வந்துட்டு விஜய் விஷால், ரயான், பவித்ரா இவங்க 3 பேரும் கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. அதில் வந்து பவித்ரா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்துட்டு சேஃப் ஆகிடுவாங்க. ரயான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவார். பட் ஆனாலும் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலை வின் பண்ணிட்டாருன்னா அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படி வின் பண்ணாருன்னா டிக்கெட்டு ஃபினாலை இவர் வின் பண்ணிட்டாருன்னா 2 பேரை வெளியே தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு தூக்கும்போது விஷாலையும் பவித்ராவும் தூக்கிடுவாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே ஓட்டு இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சரான விஷயங்கள். ஸோ ரயானுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கக்கூடாது, அதாவது பவித்ரா சேவ் ஆகணும்னா ரயானுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கக்கூடாது. அப்போது விஜய் விஷாலும் ரயானும் காலி. இப்போ எப்படின்னா 2 பக்கம் இரு பக்கமும் கத்தி இருக்கிற யாருக்குன்னா பவித்ராக்கும் ரயானுக்கும். இப்போ பவித்ராவா ரயானா அப்படின்றத இப்போ ஒரு இதுவாக இருக்குது. பவித்ரா டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ரயான் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணாருன்னா பவித்ரா காலி. ஏன்னா ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது கம்மியாக இருக்கிற வந்து இப்போ யார் பார்த்தீங்கன்னா பவித்ராவும் விஷாலும் தான் வருவாங்க, ரயானும் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பவித்ராவோட ரயானுக்கு அதிகப்படியான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு. இஃப் சப்போஸ் மேலே இருக்க ஆட்கள் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் இந்த வாரம் வந்துட்டு நம்மளுடைய விஷால் ரயான் போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நிலவரம். இந்த நிலவரம் அடுத்த வாரம் ஃபுல்லாக கலவரமாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஆஸ் ஏ முத்து ஃபேனாக நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, ஓட்டு போடுவீங்களா போட மாட்டிங்களா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அதிகப்படியாக வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு ப்ளஸ் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.